இந்த ஆண்டு இறுதியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாநாடு நடத்தப்பட இருப்பதாகவும், திருச்சி அல்லது மதுரையில் மாநாட்டை நடத்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கட்சியின் கொள்கைகள், சின்னம், கொடியை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினர் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்த இருக்கின்றனர். அதற்கான ஏற்பாடுகளை தற்போது கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு, மாவட்ட பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் விஜய் நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் RN ரவி புதன்கிழமை மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை சந்தித்து தமிழகம் தொடர்பாக விவாதித்தார். அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து ஆளுநர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழகத்தில் நிலவும் பாதுகாப்பு, அது தொடர்புடைய சூழல்கள், மாநில மக்களின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பில் அவை ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து மிகவும் ஆக்கப்பூர்வமான சந்திப்பை மேற்கொண்டேன். நம் மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள் மீது அற்புதமான ஆழ்ந்த பார்வையும் அவர்களின் நல்வாழ்வில் மிகுந்த அக்கறையும் அவருக்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்ட ரூபாய் 100 கோடி மதிப்பிலான 22 ஏக்கர் நிலமோசடி வழக்கில் சென்னையைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜையும் CBCID போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் சுமார் 5.5 மணி நேரத்துக்கும் மேலாக CBCID போலீசார் விசாரணை நடத்தினர். வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்து தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்கு பணியிடமாற்றப்பட்டு மருத்துவ விடுப்பில் இருந்த நிலையில் கைதான காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும், சேலம் மத்திய சிறையில் அவரை அடைக்கவும் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீதிபதி சந்துரு அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம். அதை விடுத்து சுயலாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் அமர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். கர்நாடகாவை தொடர்ந்து தமிழ்நாடும் உடனுக்குடன் கொள்ளையடிக்கும் மாடலை வெளிப்படுத்தி வருவதாக பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷஷாத் பூனவல்லா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோ பதிவில், கர்நாடகாவை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடும் உடனுக்குடன் கொள்ளையடிக்கும் மாடலை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணி எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேர்தலுக்கு முன் இனிக்கும் வாக்குறுதிகளை அளித்தன. ஆட்சிக்கு வந்த பிறகு சாமானிய மக்கள் மீது வரிகளை விதித்து விலைவாசியை உயர்த்தி அவர்களின் முதுகெலும்பை உடைத்து வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும், சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி மாதந்தோறும் மின் அளவு கணக்கிடும் முறையை நடைமுறைப்படுத்திட கோரியும் தமிழகம் முழுவதும் ஜூலை 25ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கன்னட மக்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் அம்மாநில அரசு சட்டம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதற்காக தனியார் நிறுவனங்கள் பணியாளர்களை பணியில் அமர்த்தும் போது நிர்வாக பொறுப்புகளில் 50%, நிர்வாகமற்ற பொறுப்புகளில் 70% கன்னடர்களை மட்டுமே நியமிப்பதை உறுதிப்படுத்துவதற்கான மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கர்நாடக அரசின் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. முக்கிய தொழில்துறை தலைவர்களில் ஒருவரான கிரண் மஜ்முதார் ஷா, மிகவும் திறமையானவர்களை நிறுவனத்தில் சேர்ப்பதற்கு ஏற்ப இந்த கொள்கையில் சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மற்றொரு தொழில்துறை தலைவரான மோகன்தாஸ் பாய், இந்த மசோதா பாரபட்சமானது, பிற்போக்குத்தனமானது மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று விமர்சித்துள்ளார். இந்த பின்னணியில் பல்வேறு தரப்பினரிடம் இருந்து வந்த கடுமையான எதிர்ப்புகளின் எதிரொலியாக இந்த மசோதாவை நிறைவேற்றும் முடிவை கர்நாடக அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா புதன்கிழமை வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா இன்னும் தயாரிப்பு நிலையில்தான் உள்ளது. விரிவாக ஆலோசிக்கப்பட்ட பிறகு அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்ற சட்டம் இயற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை, தடையும் இல்லை. எனவே இனியும் தயங்காமல் தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் மாதம் ரூபாய் 40,000 வரை ஊதியம் கொண்ட பணிகளில் 80 விழுக்காட்டை தமிழக இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு வழங்குவதை கட்டாயமாக்கி சட்டம் இயற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கும் வகையில் மகாராஷ்டிரா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் ஏக்நாத் சிண்டே அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின்படி 12வது முடித்த இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 6,000, டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 8,000, பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 வழங்கப்படும். தஞ்சை வளம்பக்குடி அருகே சரக்கு லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 2 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார்.
அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை படுகொலை செய்ய ஈரான் சதித்திட்டம் தீட்டியிருந்தது குறித்து சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அமெரிக்காவுக்கு உளவு தகவல் கிடைத்ததாக CNN ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது.